அனைவருக்கும் வணக்கம். நாட்டின் மிகப்பெரிய பொறியியல் மற்றும் கட்டுமான நிறுவனங்களில் ஒன்றின் தலைமை நிதி அதிகாரியின் கூற்றுப்படி, தற்போது அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் இறக்குமதிகள் ஆதிக்கம் செலுத்தி வரும் பாதுகாப்பு கொள்முதல் துறையில் உள்நாட்டு தனியார் நிறுவனங்களுக்கு இந்தியா அதிக வணிகத்தை வழங்க வேண்டும். லார்சன் டூப்ரோ CFO ஆர். சங்கர் ராமன் அவர்கள் ஃபினான்சியல் டைமுக்கு அளித்த பேட்டியில், நிறுவனத்தின் உற்பத்தி திறன்கள் இந்திய அரசாங்கம் வழங்கிய கொள்முதல் வாய்ப்புகளை விட அதிகமாக உள்ளது என்று கூறினார். $27 பில்லியன் வருடாந்திர வருவாயில் சுமார் 5% பாதுகாப்பு துறையிலிருந்து ஈட்டும் குழுமம், சமீபத்தில் இந்தியாவின் கடற்படைக்கு கப்பல்களை உருவாக்குவதற்கும் விமானப்படைக்கு ரேடார் கருவிகளை வழங்குவதற்கும் உதவுவதற்காக நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது. இது ஆயுத விநியோகம் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் உற்பத்தி செய்கிறது. நாங்கள் தொடர்ந்து பரப்புரை செய்து வருகிறோம். இந்த முழு திட்டத்தையும் அரசாங்கம் வேகமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கூறி மும்பையில் உள்ள L&T தலைமையகத்தில் பேசிய ராமன் அவர்கள் கூறினார். பாதுகாப்பு உள்கட்டமைப்பு மறுசீரமைப்பு தேவைப்படுகிறது. அதை வழங்குவதற்கு திறமையான நபர்கள் தேவை என்று நான் நினைக்கிறேன் என்று ராமன் அவர்கள் கூறினார். எங்களிடம் உள்ள திறன் இன்று நமக்கு கிடைக்கும் வாய்ப்பை விட அதிகமாக உள்ளது என்று நாங்கள் நினைக்கிறோம். விரோதமான அண்டை நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தானால் சூழப்பட்ட இந்தியா, போர் விமானங்கள், டாங்கிகள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் உட்பட பலதரப்பட்ட கருவிகளான உலகின் மிகப்பெரிய இராணுவ வன்பொருள் இறக்குமதியாளராக உள்ளது. புதுடெல்லியின் மிகப்பெரிய ஆயுத சப்ளையர் ரஷ்யா. கடந்த தசாப்தத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் நிர்வாகம் பாதுகாப்பு கொள்முதல் தாராளமயமாக்கப்பட்டது மற்றும் ஏலத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்தது. மேலும் அதிக நிறுவனங்கள் இராணுவ ஒப்பந்தங்களை பெற அனுமதிக்கிறது. ஆனால் புதுடெல்லியின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற 10க்கும் மேற்பட்ட அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை நம்பியிருக்கிறது. இவை உலகத்தரம் வாய்ந்த பாதுகாப்பு துறையை உருவாக்குவதற்கு போராடி வருகின்றன. L&T, அதானி குழுமம் மற்றும் டாடா சன்ஸ் உட்பட பல பெரிய உள்நாட்டு கூட்டு நிறுவனங்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் அரசாங்கம் தனது உள்நாட்டு இராணுவ தொழில்நுட்பம் மற்றும் பொருட்களை உருவாக்க முயற்சித்ததால் இத்துறையில் இறங்கியுள்ளன. அந்த மூலோபாயம் நாட்டின் மந்தமான உற்பத்தியை அதிகரிக்க மேக் இன் இந்தியா உந்துதலாக செயல்படுகிறது. புதுடெல்லியில் தனியார் துறை என்பது அரசாங்க செலவில் லாபம் ஈட்டுவதை குறிக்கும் என்ற மனநிலையில் இருந்து வெளிவர வேண்டும் என்று ராமன் அவர்கள் கூறினார். இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம். தனியார் துறையை அதிகமாக ஈடுபடுத்த வேண்டும். ஆய்வாளர்கள் தொழில்நுட்பத் துறையில் கணிசமான அளவு பெருநிறுவன பங்களிப்பை எதிர்பார்க்கின்றனர். S&P குளோபலின் இந்திய பிரிவான கிறிசில் ரேட்டிங்ஸ் 25 தனியார் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு நிறுவனங்களின் வருவாய் மார்ச் 2025 வரை நிதியாண்டில் 20% வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னணியில் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று இந்தியாவின் மிகப்பெரிய ட்ரோன் உற்பத்தியாளர்களின் ஒருவரான ஐடியா ஃபோர்ஜின் தலைமை நிர்வாகியான அங்கித் மேத்தா அவர்கள் கூறினார். ட்ரோன் தயாரிப்பாளர் சுமார் 200 டெவலப்பர்களை கொண்ட தங்கள் குழுவை கணிசமாக வளர திட்டமிட்டுள்ளதாகவும், புதிய சந்தைகளை தேடுவதால் அமெரிக்காவில் விரிவடைந்துள்ளதாகவும் மேத்தா அவர்கள் கூறினார். அரசாங்கம் தனியார் கொள்முதலை முடுக்கிவிட்டால் 5 ஆண்டுகளில் L&Tயின் போர்ட்போலியோ 10% பாதுகாப்புத்துறை பிரதிநிதித்துவப்படுத்தலாம். இதில் கட்டுமானம், ரியல் எஸ்டேட் மற்றும் நிதி சேவைகள் அடங்கும் என்று ராமன் அவர்கள் கூறினார். மத்திய செலவினங்களில் 13% பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்தியாவின் பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறையே மிகப்பெரிய செலவினமாகும். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 2024 to 2025க்கான இடைக்கால செலவின திட்டத்தில் சுமார் $75 பில்லியன் இந்தியாவின் இராணுவத்திற்காக ஒதுக்கப்பட்டது. இருப்பினும் அதில் பெரும்பகுதி சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பில் அதிக தனியார் ஈடுபாட்டிற்கான தேவைகள் உள்ளன என்று ராமன் அவர்கள் கூறினார். அடுத்த செய்தி. இந்தியாவிலேயே ஆளில்லா விமானங்கள் மற்றும் அதிநவீனமான 31 ட்ரோன்களை $3 பில்லியன் செலவில் தயாரிக்க அமெரிக்கா தொழில்நுட்ப ஆலோசனை வழங்க முன்வந்துள்ளது. இது தொடர்பாக கடந்த சில ஆண்டுகளாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்த நிலையில் இந்தியா, அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது.
மொத்தம் 31 ஆளில்லா விமானங்களில் இந்திய கடற்படைக்கு 15, ராணுவத்திற்கும் விமானப்படைக்கும் தலா 8 ட்ரோன்கள் வழங்கப்பட உள்ளன. சென்னை மற்றும் குஜராத்தின் போர்பந்தர் அருகே நிறுவப்பட்டுள்ள போர்க்கப்பலில் இந்த ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஆலோசனையால் ஆளில்லா விமான தயாரிப்புக்கான காலம் குறையும் என்று கூறப்படுகிறது. அடுத்த செய்தி, தென் சீன கடல் விவகாரத்தில் எழுந்துள்ள அச்சுறுத்தல் மற்றும் அபாயம் தொடர்பாக தாங்கள் தீவிர அக்கறை செலுத்துவதாக குவாட் எனப்படும் 4 நாடுகளின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பில் ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா இடம்பெற்றுள்ளன. அந்த 4 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் டோக்கியோவில் ஒன்று கூடி பேச்சு நடத்திய பின்னர் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டனர். ஆஸ்திரேலியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வோங் அவர்கள், இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், ஜப்பானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் யோகா காமிகாவா அவர்கள், அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் ஆகியோர் அந்த 4 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஆவர். தென்சீன கடல் வட்டாரத்தில் கடல்துறை பாதுகாப்பை அதிகரிக்க அந்த 4 நாடுகளும் உறுதி தெரிவித்தன. முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் நடைபெற்ற பாதுகாப்பு பேச்சுவார்த்தையின் போது அந்த வட்டாரம் எதிர்நோக்கும் ஆகப்பெரிய உத்திபூர்வ சவாலாக சீனா விளங்குகிறது என்று அந்நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் குறிப்பிட்டனர். கிழக்கு சீன கடல் மற்றும் தென் சீன கடல் விவகார சூழ்நிலை குறித்து நாங்கள் பெரிதும் கவலை கொள்கிறோம். அங்கு நிலவும் சூழலை வலுக்கட்டாயம் அல்லது வற்புறுத்தல் மூலம் மாற்றம் ஏற்படுத்தும் எந்த ஒரு தன்னிச்சையான நடவடிக்கையையும் நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்று அமைச்சர்களின் கூட்டறிக்கை தெரிவித்தது. இருப்பினும் சீனாவை நேரடியாக குறிப்பிட்டு எதனையும் அந்த அறிக்கை கூறவில்லை. தென் சீன கடலில் சர்ச்சைக்குரிய அம்சங்களை இராணுவமயமாக்குவது, வற்புறுத்துவது, அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது, கடலோர காவற்படையையும் இராணுவ கப்பல்களையும் அபாயகரமான முறையில் பயன்படுத்துவது போன்றவை குறித்து நாங்கள் பெரிதும் கவலை கொள்வதாக அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டனர். சுதந்திர தாராள கடல்துறை ஒழுங்கை கட்டிக்காப்பதற்கான தொடர் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து தாங்கள் இணைந்து பணியாற்றி வருவதாக குவாட் குழு கூறியது. பயிற்சி, ஆற்றல் வளர்ப்பு மற்றும் செயற்கைக்கோள் தரவுகள் வாயிலாக கடற்பரப்பு விழிப்புணர்வை அதிகரிக்க பங்காளித்துவ நாடுகளுக்கு உதவுவது அந்த நடவடிக்கைகளில் அடங்கும். புதிதாக கடல்துறை சட்ட கலந்துரையாடல் வசதியை ஏற்படுத்துவதற்கான திட்டம் ஒன்றையும் அந்த குழு அறிவித்தது. அடுத்த செய்தி, ஜெர்மனி தொடர்பில் அமெரிக்காவிற்கு ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அதாவது, அமெரிக்கா 2026ஆம் ஆண்டு முதல் தொலைதூரம் பாய்ந்து தாக்கும் ஏவுகணைகளை ஜெர்மனியில் நிறுவ திட்டமிட்டுள்ளது. ஆனால் அமெரிக்கா அப்படி ஜெர்மனியில் ஏவுகணைகளை கொண்டு நிறுவுமானால் பதிலுக்கு மேற்கத்திய நாடுகளை தாக்கும் தொலைவில் ரஷ்யாவும் ஏவுகணையை கொண்டு நிறுவும் என ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா இப்படி ஏவுகணைகளை கொண்டு வந்து ஜெர்மனியில் நிறுவும் நடவடிக்கையை மேற்கொள்வதன் மூலம் பனிப்போர் ஸ்டைலில் ஏவுகணை பிரச்சனையை தூண்டும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் தெரிவித்துள்ளார். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.